ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று எல்லாருக்கும் தெரியும். எப்படி ஆசீர்வதித்தார்? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, ஆபிரகாமை முதிர் வயது வரை நடத்தி வந்தார், அவனுடைய சகல காரியங்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. சகல காரியத்திலும் ஆபிரகாமை என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்தார் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. அதுபோல ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்தாரோ ஆபிரகாமுக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களும் யாருக்கு வரணும்? அங்க பாருங்க, என்ன பார்க்காதீங்க, வசனத்தை பாருங்க, வாசிங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால், கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக. யாருக்கு வரும்படியாக? புறஜாதிகள்னா யாரு? நீங்களும் நானும் தான். ஆபிரகாமின் வம்சத்தில் மாமிசத்தின்படி பிறக்காத அத்தனை பேரும் புறஜாதிகள் தான். அல்லேலூயா. தூங்குறவங்க மாத்திரம் சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க எவ்வளோ கவனிக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் கவனிங்க, இங்கே தான் இருப்பீங்க, ஆனால் கவனம் வேறு பக்கம் போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. வார்த்தையை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். வேத வாக்கியம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் யாரால வருது? கிறிஸ்து இயேசுவினால, வேற யாராலும் அல்ல. யாரால வருது? கிறிஸ்து இயேசுவினால. யாருக்கு வருது? இஸ்ரவேல் மக்களை சார்ந்திராத அத்தனை பேருக்கும் வருது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வராதான்னா வரும். ஏற்கனவே ஆபிரகாமின் வழியில் எல்லா ஆசீர்வாதங்களையும் மாம்சத்தின் பிரகாரமாக அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் மேல் ஆசீர்வாதம் இருக்கிறது. இப்போ யார் தான் சபிக்கப்பட்டவராக இருக்கிறாங்க? புறஜாதி மக்கள் தான் சபிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும். யாருடைய ஆசீர்வாதம் வரணும்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற புறஜாதி மக்களுக்கு வர வேண்டும். அதற்காக தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். உங்களுக்காக எனக்காக சிலுவையில் சாபமானார். ஆமென். சத்தம் சொல்ல மாட்டீங்களே. உங்களுக்காக எனக்காக சிலுவையில் அவர் என்ன ஆனார்? சாபமானார். வேதம் சொல்லுது அவர் பாவமானார்னு இன்னொரு வசனம் சொல்லு. நம்மை நீதியாக்கும்படி அவர் என்ன ஆனாராம்? பாவமானார். பாவத்தை சுமந்தார் மாத்திரம் அல்ல, அவரே பாவமாயிட்டார். இயேசு சிலுவையில் பாவமாகி சாபமாகி வெண்கல சர்ப்பத்தை போல சிலுவையில் என்ன செய்தார்? உங்களுக்காக எனக்காக பாடுகளை சகித்தார்.